ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு அனைத்தையும் அறியும் அறிவு. இப்ப இந்த அனைத்தையும் அறியும் அறிவு தான் இங்க பிரம்மம், பரமாத்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா பரமாத்மா, பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒரு நிர்குணம். அதுக்கு உடல் கிடையாது, மனசு கிடையாது, அதனால உலகமும் கிடையாது. அது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்ற ஒரு வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளி அப்படிங்கிறது ஒன்றுமற்ற நிலையில இருக்கு. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. வெட்ட வெளி அப்படின்னு பார்த்தா அங்க எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வெட்ட வெளிய மற்ற சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த சூன்யம் அப்படின்னு சொல்லிடுது. அந்த சூன்யம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. நான் ஏற்கனவே சொன்னேன். சூன்யம்னா ஏதோ நம்ம தமிழ் வார்த்தையில இருக்கிற சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி நினைச்சுக்க கூடாது. சூன்யம் அப்படின்னா பூஜ்யம் என்று பெயர், அதாவது வட்டம் என்று பெயர். அப்போ சூன்யம் அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையில வட்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வெட்ட வெளி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வட்டம். அந்த வட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி, தொடக்க புள்ளி எங்க திருப்பி முடியுதுன்னா, அந்த தொடங்குற இடத்துல திருப்பி முடிகிறது தான் வட்டம். ஒரு வட்டம் நம்ம வரையணும் அப்படின்னா, அந்த வட்டத்தை வரைய ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு புள்ளி வைப்போம். அந்த புள்ளியிலிருந்து வட்டத்தை வரைய ஆரம்பிச்சு மீண்டும் அந்த புள்ளியில முடிச்சிடுவோம். அப்ப தொடக்கமும் முடிவும் ஒரே இடம்தான். அப்ப அந்த தொடக்கமும் முடிவும் ஒரே இடமாக வட்டம் இருப்பதினால அந்த இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் எப்ப தொடங்கினா எப்ப முடிவான் அப்படிங்கிறத யாராலும் தீர்மானிக்கவே முடியாது. அதாவது அவனுடைய பிறப்புக்கும் முடிவுக்கும் இங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அதுதான் பிரம்மம், இறைவன், பரமாத்மா அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த மகான்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாம் ஒரு பூஜ்யம் என்று சொல்கிறார்கள், அதை சூன்யம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, அதே பூஜ்யம், அதே சூன்யத்தை ஏதோ ஒன்றுமற்ற நிலை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது இருக்குது, சத்து என்ற நிலையில் அது இருக்குது. ஆனா அதுக்கு பேர் சித்து என்ற இன்னொரு நிலைப்பாடும் இருக்கு. அது ஒரு அறிவு ஸ்வரூபம் என்று நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சான்றோர்கள் அந்த இறைவனுடைய இருப்பை எப்படி இருக்கிறது என்று நமக்கு சுட்டி காட்டுவதுதான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கல்வியின் வாயிலாக நாம் அந்த இருப்பு மட்டும் இருக்கிறது, அது எல்லா வகையிலும் அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த பிரபஞ்சமா இருக்கு. அந்த அறிவு எதுல பட்டு பிரகாசிக்குதோ அந்த பிரகாசம் இந்த உலகமாக விரியுது. அப்போ அந்த அறிவினுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நாம் இங்க எதை பார்க்கிறோம் அப்படின்னா, மனதை பார்க்கிறோம். மனசுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம இங்க எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனம் இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த மனம் என்பது ஒரு சூக்குமமா இருக்கு. சூக்குமம்னா கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கு. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு, எக்ஸப்ட் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களை தவிர. இப்ப அதனாலதான் நம்ம உணவு முறையில் என்ன பண்றோம் அப்படின்னா, தாவரங்களை நம்ம எடுத்துக்கிறோம், உணவாக தாவரங்களை உட்கொள்ளலாம். ஆனா மிருகங்கள், பறவைகளை உட்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க மனசு விரிவான ஒரு ஜீவனை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதனுடைய மைண்டினுடைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷய சுகங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா அதுக்குள்ள ஸ்டோரேஜா இருக்கும், சித்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய உடலை நம்ம உணவாக உட்கொண்டாலும் கூட அதனுடைய மனமானது அழிக்கப்படாத நிலையில் இருக்கிறதுனால அது நம்மளை தாக்கும். அதனால நம்ம ஜீவராசிகளை, ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுறோம், அல்லது ஒரு ஆடு, கோழி எல்லாம் சாப்பிடுறோம்னா அது உயிர் விடும்போது துடிக்கும், வேதனைப்படும், தன்னுடைய குழந்தை குட்டிகளை விட்டுட்டு போறேன் கஷ்டப்படும். அதனுடைய மைண்ட் எல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதாவது வெளிப்பட்டு பிரதிபிம்பிக்குதோ, அந்த அடிப்படையில அதனுடைய தாக்கம் அந்த உணவை உண்பவர்களையும் தாக்கும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது.
ஆனா செடி கொடிகளை நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு அந்த தாக்கம் இருக்காது. ஏன்னா செடி கொடிகளை பொறுத்த வரைக்கும் தொடு உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உள்வாங்கி இருக்குமே தவிர அதுக்கு மற்ற எந்த புலன்களும் கிடையாது, மனசும் இல்ல அதுகிட்ட. அதனால நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. அதனால அது வந்து சத்துவ குணத்தை கொடுக்கின்ற உணவு என்று சாஸ்திரம் சொல்லி, இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியில வருகின்றவர்கள் வந்து உணவு முறையில வந்து சாத்வீக உணவுகளான தாவர உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் உண்டாக்குகின்ற அசைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா மைண்டினுடைய அடிப்படையில தான் அது வேண்டாம்னு சொல்றாங்களே தவிர, உணவு சக்கரத்துல இங்க எல்லாமே உயிரினங்கள் தான். உணவு சக்கரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தாவரத்துக்கும் உயிர் இருக்கு, ஆடு மாடு கோழிகளுக்கும் உயிர் இருக்கு. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்படுது, கொல்லப்படுகிறது, அப்ப தாவரமும் தான் கொல்லப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, தாவரமும் கொல்லப்படுவது உண்மைதான். ஆனா அந்த தாவரம் கொல்லப்படுவதனால அதனுடைய பாதிப்பு நமக்கு இல்ல. அதுக்கு மைண்ட் இல்லாததுனால அது எந்த ஒரு பின் விளைவுகளையும் உண்டாக்காது. அது கொல்லப்படுகிறேன் என்று தெரியாமலேயே அது இறந்து போகும். இன்னொரு விசேஷத்தன்மை என்னன்னா, நம்ம அந்த தாவரத்தை வேரோடு பிடுங்கினாதான் அது முழுமையாக இறந்து போகும். நம்ம மேலோடு எடுக்கும்போது அது மீண்டும் தளர்ந்துக்கும். இப்ப செடி கொடி எல்லாம் வந்து நீங்க மேலோடு வெட்டி விட்டீங்கன்னா திருப்பி திருப்பி துளிர் விட்டுக்கும், திருப்பி அது வந்து உயிர் இருக்கும், செத்து போகாது. ஆனா ஜீவராசிகள் வந்து மற்ற உயிரினங்கள் அப்படி இல்ல. அதெல்லாம் வந்து நீங்க வெட்டிட்டீங்கன்னா செத்து போயிடும், திருப்பி அது உயிர் வராது அதுக்கு. ஆனா தாவரங்களுக்கு நீங்க கிள்ளுனாலும் திருப்பி உயிர் வந்துடும். இப்ப கீரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயிரிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கீரைகளை நம்ம அறுவடை பண்ணும்போது மீண்டும் அது துளிர்ந்துடும். அதாவது எதனாலன்னா இப்ப தாவரங்கள் எல்லாம் பாருங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் போய் மேயும், புல் மேயும், செடி கொடிகளை சாப்பிடும். அடுத்த வாரம் போய் பாத்தீங்கன்னா அந்த புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும், அந்த செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து கிடக்கும். அப்ப இயற்கையினுடைய படைப்பு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம கவனிக்கணும். நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. நீங்க வந்து படைக்கப்பட்ட உயிரினங்களுடைய ஆழமான உண்மைகளை நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உணவு சங்கிலிங்கிற ஒரு சர்க்கிள்ல தாவரம் முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் எல்லாமே உணவு தான். ஒன்றை ஒன்று உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த உணவு சங்கிலியில இறுதியாக மனிதனை எது சாப்பிடுதுன்னா மண்ணு தான் சாப்பிடுது. அப்ப மண்ணுல இருக்கிற சத்துக்களை சாப்பிட்டு தான் தாவரங்கள் வருகிறது. அப்ப ஒரு சைக்கிள். தாவரம் வந்து மண்ணில் இருந்து சத்துக்களை எடுத்து வளர்கிறது. தாவரங்களை பறவைகள் சாப்பிடுகின்றன, புழு பூச்சிகள் சாப்பிடுகின்றன, ஊர்வன ஓணான் மற்ற ஜீவராசிகள் வந்து அந்த புழு பூச்சிகளை சாப்பிடுகின்றன. அந்த ஓணான் பல்லி போன்ற ஜீவராசிகளை வந்து பறவைகள் சாப்பிடுகின்றன. பறவைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் மிருகங்கள் சாப்பிடுகின்றன. மிருகங்கள் முதல் கொண்டு தாவரங்கள் வரைக்கும் மனிதன் சாப்பிடுகின்றான். மீண்டும் மனிதன் இறந்து போகின்ற பொழுது அவனுடைய உடலை கொண்டு போய் மண்ணுல புதைச்சாலும், எரித்து கொண்டு போய் சாம்பலாக்கினாலும் அது மீண்டும் மண்ணுக்குத்தான் உரமாக போகிறது. ஆக மண்ணிலிருந்து சத்துக்களை மீண்டும் தாவரங்கள் பெறுகின்றது. ஆக இது ஒரு உணவு சங்கிலி. அப்ப இந்த உணவு சங்கிலியில இங்க சைவம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது, அசைவம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இங்க எல்லாமே அசைவம் தான். ஆனா நம்ம ஏன் தாவரங்களை மட்டும் சாப்பிடுறோம் அப்படின்னா, தாவரங்கள் இடத்துல மனம் இல்லாததுனால இந்த அத்தியாத்ம ஞானத்திலே வருகின்றவர்களுக்கு மேலோங்கிய சத்துவ குணம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து அந்த தெய்வீக நிலையை அனுபவமாக்க முடியும். அந்த தெய்வீக உணர்வு நம்ம இடத்துல பிரகாசிக்க வேண்டுமானால் குணபேதங்கள் நிலையில சத்துவ குணம் மேலோங்கி இருக்க வேண்டாம். சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும்போது தான் இது மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து உள்ள நுழையும். இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் சிலரால உள்ள வாங்க முடியல அப்படின்னா அவங்க ரஜோ குணத்திலும் தமோ குணத்துல இருக்கிறதுனால அவங்களால இதை காது கொடுத்து கேட்கவே முடியாது. 10 நிமிஷம் கேட்டாலே அவங்க பதறிக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. போட்டு அருன்னு அறுக்குறான், இவன் என்னத்த சொல்ல வரானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய ரஜோ குணம் வந்து அந்த பொறுமையை கொடுக்காது, அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. அப்ப இங்க யாருக்கு சகிப்புத்தன்மை வரும், அந்த பொறுமை இருக்கும் அப்படின்னா சத்துவ குணத்தில் மேலோங்கியவர்களுக்கு தான் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எதனால வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவரத்தினுடைய குணம் என்னன்னா அது ஒரு இடத்துல ஸ்டேபிளா நிற்கும், அது நகர்ந்து நகர்ந்து போகாது. ஆகவே அது ஒரே இடத்துல நிலையாக நின்று வளர்வதனால அதன் இடத்துல ஒரு திடத்தன்மை இருக்கு, அலைப்பாயாத நிலை இருக்கிறதுனால மனசு இல்ல. மனசு இருந்தா தான் அலைப்பாயும், மனசு இல்லாததுனால அது அலைப்பாயாம நிக்குது ஒரே இடத்துல. அப்ப அதை நம்ம உணவா எடுத்தோம்னா நம்முடைய மனது வந்து அலைப்பாயாம இருக்கும். இதெல்லாம் ரகசியம். அப்ப தாவர உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மனசு அலைப்பாய்வது கம்மியாயிடும், மனசு அலைப்பாயாது. அதுவே மிருக உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனசு அலைப்பாயும். ஏன்னா மிருகம் வந்து ஆடு மாடு கோழி நீங்க எதை வேணா பாருங்க, ஒரு இடத்துல நிற்காது. எங்கேயே புல் இருக்கும், அதை கடிச்சு சாப்பிடும், அப்புறம் உடனே பறந்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகும். ஏன் அங்க போறப்ப இங்கேயே புல் இருக்குன்னு கேட்டா ஒத்துக்காது. அதனுடைய குணாதிசயமே என்னன்னா பரபரப்பா இருக்கணும், இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிக்காது. அவ்வளவு வந்து ஒரு
அலைப்பாய்கின்ற மனோநிலையில் இருக்கின்றதுதான் மிருகங்கள், பறவைகள் எல்லாமே. அப்ப அதை நம்ம உணவாக உட்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய மனசு வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல ஸ்டேபிளா நிக்காது. அப்ப நிலையாக நிற்காத மனதில் வந்து இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வி உள்ள போகாது. அப்ப இது மாதிரி ஞான கல்வி உள்ள போகாத போது நாம் உயர் பரிமாண அறிவுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா இங்க நம்முடைய பரிணாமம் என்பது உடலுக்கும் மனதுக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டுறதுதான் பரிணாமம் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பரிணாம வளர்ச்சி என்பது வந்து ஒவ்வொரு உடலிலும் ஏற்படுகின்ற மாற்றங்களை காரணமாக மனமானது மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி 6ஆம் அறிவு பரிமாணத்தினுடைய மனித உடலுக்குள்ள பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள வளர்ந்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம இந்த கல்வி முறையில வந்து முழுமை அடைகிறோம். அப்ப ஒரு முழுமையான கல்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தியாத்ம ஞான கல்வி மட்டும்தான் முழுமையான கல்வி. இந்த கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில முழுமை அடைகிறார்கள். மற்றவர்கள் முழுமை அடைவதில்லை. அதை வந்து சாஸ்திரம் மிக தெளிவாக நமக்கு இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த உடலை பார்க்கிறோம் இல்லையா, நம்ம இருக்கிற இந்த உடல் இருக்கு, மனசு இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தூய அறிவை உணர்வதற்கான கருவிகள் என்றுதான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இந்த உடலையும் மனதையும் நான் என்று அபிமானம் வைக்கக்கூடாது. நம்முடைய அஜ்ஞானம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த உடம்பு நான் என்று நினைக்கிறதுனால உடம்பு மேல பற்று வந்துடுது, அந்த உடம்பை பராமரிக்க சொல்லுது. அப்புறம் அந்த உடம்புக்கு உண்டான ஒப்பனைகள் செய்து அழகுபடுத்துது, மேக்கப் பண்ணுது, ஹேர் ஸ்டைல் மாத்துது, விதவிதமா அந்த உடம்பை வந்து ஆராதிக்குது. ஆனா அந்த உடம்பனுடைய ஆராதனை வந்து எதற்காக அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற உத்தமனை காண்பதற்கு என்று தெரிந்து கொண்டு ஆராதிக்கிறதுனால தப்பில்லை. ஆனா அதுவே தெரியாம நான் உடம்புதான் என்று அபிமானத்துல அந்த உடம்பை ஆராதிக்கிறது தான் தப்பு. நமக்கு உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உத்தமனை உணர்வதற்காக. அப்ப மனசு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நன்மை தீமைகளை பகுத்தறிவதற்காக. அப்ப அந்த அடிப்படையில நமக்கு வந்திருக்கிற மனமானது 6ஆம் அறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாண நிலையில எது நித்தியம் எது அனித்தியம் என்று பகுத்து பிரித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே மனித பிறவியை வந்து மகத்தான பிறவியாக பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இங்க வந்து இந்த உடலை வைத்து புலன்களை வைத்து மனதை வைத்து நிறைய விசேஷ சுகங்கள்ல நம்ம ஈடுபடும் போதுதான் நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா இந்த உடலையே நான் என்று அபிமானித்துக் கொண்டதுனாலதான் நம்ம இடத்துல 3 விஷயங்கள் தோன்றுது. அது என்னென்ன அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஆணவம் அப்படிங்கிறது நான்ங்கிற அகங்காரம், அதாவது இந்த உடல் தான் நான் என்று நம்ம நம்பிக்கொள்கின்ற ஒரு ஆணவம் இருக்கு இல்லையா, அது நம்ம இடத்துல வந்து விடுகிறது. எப்படி வருது அப்படின்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால வந்து விடுகிறது. கண்மம் என்பது வந்து செயல் விளைவுகள். அப்ப இந்த உடலை நான் என்று நான் அபிமானித்துக் கொண்டதுனால இதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவில தான் நான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் அதனுடைய செயல் விளைவுகள் வந்து என்னுடையது என்று நான் பாவிக்கிறேன். அதனுடைய பலன் வந்து என்னுடையதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பலாபலன்களுடைய நன்மை தீமைகளையும் நானே அனுபவிக்கிறேன். ஏன்னா அது நான் தானே செஞ்சேன். அப்ப அதனுடைய விளைவுகளை நான் தான் அனுபவிக்கணும். அப்ப அந்த விளைவுகள் என்ன ஆயிடுது, எனக்கு கர்மாவா மாறிடுது. அந்த கர்ம வினை என்ன ஆயிடுதுன்னா பாவம் புண்ணியம் என்பதாக மாறி நான் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் எனக்கு நன்மைகள் வந்து சேருது, நான் செஞ்ச கெட்டதுக்கெல்லாம் எனக்கு கெட்டது வந்து சேருது. ஆக என்னுடைய வாழ்க்கையில சுக துக்கம் உண்டாகி விடுகிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆணவத்தின் மூலமா நமக்கு சுக துக்கங்கள் என்ற கர்ம வினைகளும் சேர்ந்து கொண்டது. இப்ப இதெல்லாம் இருக்கிறது எதனால அப்படின்னா நான் என்னை உணராத விஷயம் தானே, அதுதான் மாயை. இப்ப இந்த மாயை என்பது என்னன்னா இப்ப நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவர் யார் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லை நம்ம இடத்துல. அப்போ நம்முடைய அறிவை வந்து அறியாமை மறைக்கிறது இல்லையா. அப்ப எது மறைக்குது, நான் என்று அபிமானிக்கின்ற இந்த உடலும் மனசும் அந்த தூய அறிவை அறிவதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி இங்க ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மும்மலங்களும் வந்து அறிவுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து விடுகின்றன என்று இங்க சொல்ல வருது. ஏன்னா அந்த உயிர் அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்புங்கிற ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு வந்த பிறகு அதனிடத்துல ஏகப்பட்ட விசேஷங்கள் உள்வாங்கப்பட்டு அது என்ன ஆயிடுதுன்னா ஒரு பாண்டுக்குள்ள வந்து சிக்கிக்குது. பாண்டுன்னா ஒரு பற்று, அதாவது என்னுடையது எனது அப்படிங்கிற அபிமானம், அப்புறம் நான் அப்படிங்கிற ஈகோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குது. அது என்ன ஆயிடுதுன்னா உருவத்தின் மேல ஒரு அபிமானத்தை வச்சுக்குது, உருவத்துல பற்று வச்சுக்குது. அப்ப உருவம் வந்து எத்தகைய மூலப்பொருட்களால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியாத அவல நிலை உண்டாகி விடுகிறது. ஏன்னா இங்க உருவங்கள் எல்லாம் உண்மையிலேயே எப்படி உண்டாகி இருக்கு,
இதை பற்றி நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்தா எல்லாமே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் இந்த உருவங்கள் எல்லாம் உண்டாகி இருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் எங்கிருந்து உண்டாகியது அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது அதுதான் அந்த தெய்வீக சக்தி, இறை ஆற்றல் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இறைவனுடைய ஒரு வைபவம், ஒரு ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சமா விரியுது. இந்த பிரபஞ்சத்துல முதல்ல ஆகாய பூதத்திலிருந்து தான் மற்ற 5 பூதங்களும் தோன்றின. அந்த ஆகாய பூதம் என்பது சூக்குமமான ஒரு நிலையில இருந்து எல்லாமே ஸ்தூல நிலைக்கு வருது. அதுதான் பஞ்சீகரணம் என்று நம்ம வேதாந்த பாடத்துல பார்த்தோம். பஞ்சீகரணம் அப்படின்னா சூக்குமமாக இருக்கின்ற ஆகாயமானது ஸ்தூல நிலைக்கு பூதங்களை உண்டாக்கி அங்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களுடைய அடிப்படையில இங்கு படைப்பு உண்டாகிறது. அந்த படைப்பிலே மனிதன் என்ற ஒரு உடலும் உண்டாகி இருக்கிறது. அப்ப இங்க எல்லாமே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் உருவம் எடுக்குது. அப்ப இந்த உருவத்தை பற்றிய ஒரு உண்மையை அறியாததுதான் நம்முடைய அறியாமை என்று சாஸ்திரம் இங்க சொல்ல வருது. அந்த அறியாமைக்கு உதாரணமா என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு யானை பொம்மையை பார்க்கிற குழந்தைக்கு அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிற உணர்வு தோன்றுவதில்லை. ஏற்கனவே நான் திருமந்திர பாடல் இதுதான் ஓமானமா சொன்னேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அப்படின்ட்டு 2 இடத்துல வித்தியாசத்தை உண்டு பண்ணுதுன்னா, அதை நீங்க யானைன்னு பயந்தீங்கன்னா மரமா தெரியாது. அதனுடைய உண்மைத்தன்மையை விசாரித்து பார்த்து அது மரம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யானை மீது பயம் இருக்காது. அது மாதிரி இங்க பஞ்சபூதங்களால் உண்டான இந்த உலகம் என்பது உங்களுக்கு உண்மையாக தெரிந்தா இறைவன் தெரிய மாட்டான். ஆனா நீங்க இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியில விசாரித்து பார்த்து இந்த உலகம் என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உண்டாகி இருக்கிறது. ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு அறிவு உங்களுக்குள்ள வந்துவிட்டா உலகம் மறைந்து விடும், இறைவன் தெரிந்து விடுவான். அப்ப இறைவன் தெரிவதற்கும் உலகம் தெரிவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்முடைய மைண்டினுடைய அப்டேஷன் தான் வித்தியாசம். நம்முடைய மனசு எந்த அடிப்படையில புரிதல் இருக்கோ அதை வைத்துதான் நம்ம ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க அப்டேஷன் ஆகி இருக்கிற மைண்ட் இது பஞ்சபூதங்கள் கிடையாது, இது பரமனுடைய வைபவம், அந்த பரமாத்மாவனுடைய ஆற்றல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா நமக்கு இந்த உலகம் மறைஞ்சிடும். அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறை சக்தியா தெரியும், எல்லாமே இறைமயமா தெரியும். அப்ப இறைவனுடைய வைபவத்துல அவனுடைய ஆற்றல்ல இங்க ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது புரியும். அப்ப இந்த ஆற்றல் பரிமாணத்துல ஆற்றலுடைய அலைவரிசையில அதனுடைய ஃப்ரீக்வன்சில அது அழகா இயங்கிட்டு இருக்கு. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆகவே அதை அப்படியே நாம் ஆற்றல் மயத்தை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு என்று இங்கு நாம் நம்மையும் ஒரு ஆற்றலாக பார்க்கும்போது இங்கு நம்மிடத்தில் இருக்கிற வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. அப்ப இதனுடைய புரிதல் தான் இங்க மனசு. இங்க மனசு அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த ஞானம் தான், இந்த புரிதல் தான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்காங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆற்றல் மயம். இங்க இருப்பதெல்லாம் ஆற்றல் தான். ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலை நம்மால் மாற்ற முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதனுடைய வைபவத்தை அப்படியே நம்ம ரசிக்கலாம், அதனுடைய மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அதுல நமக்கு என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த உடலுக்கும் மனசுக்கும் என்ன செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம அப்படியே செய்து கொண்டு போவதுதான் இங்க சிறப்பு. ஏன்னா இந்த பாதை அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இங்க நீ எதையும் மாற்ற முடியாது, நீ எதையும் இங்க திருத்த முடியாது. இங்க ஒன்றும் மாறுதலுக்கு உட்படுத்தவே முடியாத விஷயங்கள். ஏன்னா இந்த மாற்றம் எல்லாம் ஒரு நீதிக்குள்ள இருக்கு. அதுக்கு பேர் ரிதம்னு பேரு. ரிதம்னா நீதி மாறாதது, ஒழுங்கு மாறாதது அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப அந்த ரிதம்ங்கிற நிலையில தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் ஏன் அந்த ரிதம்குள்ள வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய மைண்ட் தான் அந்த ரிதத்துக்குள்ள போக விட மாட்டேங்குது. அந்த ரிதம் விட்டு அவன் விலகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் ஏற்றி வைத்துக் கொண்ட புற அறிவுகள் மூலமா சிக்கிக்கொண்டு இது நான் அப்படிங்கிற ஒரு அபிமானமும் இது என்னுடையதுங்கிற ஒரு மமகாரமும் அவன் இடத்துல சேர்ந்து கொண்டது. அந்த அகங்கார மமகாரத்தினால மனிதன் என்ன பண்ணிட்டான், வெகு தூரம் போயிட்டான். அதனுடைய ரியாலிட்டியை பார்க்க மாட்டேங்கிறான், அதனுடைய சோர்ஸை பார்க்க மாட்டேங்கிறான். இப்ப பெண்மணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருப்பாங்க, காதுகள்ல கம்மல் போட்டிருப்பாங்க, கழுத்துல செயின் போட்டிருப்பாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காதுல இருக்கிற கம்மல் டிசைன்ல மயங்குவாங்க, அந்த செயின்ல மயங்குவாங்க. எனக்கு இந்த டிசைன் செயின் தான் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் கம்மல் தான் பிடிச்சிருக்குன்ட்டு அந்த டிசைனை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. அதைதான் விரும்பி காதுல போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனா அதனுடைய மூலம் தங்கம் என்பதை மறந்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை மறைக்குது. அந்த மாய தோற்றம் என்ன பண்ணுதுன்னா மறைக்குது. கம்மல்ங்கிற ஒரு மாய தோற்றம், அந்த செயின் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம், நெக்லஸ் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் என்ன பண்ணுதுன்னா
அவர்களை வசீகரம் பண்ணுது. அதனுடைய டிசைனை பார்த்து அவங்களை ஈர்க்குது. அப்ப பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தங்க அணிகலன்களை பார்த்த உடனே எனக்கு இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பேங்கிள் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னு அதோட டிசைன் மேல போய் சிக்கிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டிசைனை விரும்புறாங்க பாத்தீங்களா? இதுதான் மைண்ட். இப்ப ஒருத்தருக்கு பிடிச்ச டிசைன் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க மனநிலையும் அவங்க மனநிலையும் ஒத்த மனநிலை கிடையாது. இவர்களுடைய மனநிலை வேற, அவருடைய மனநிலை வேற. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் தேவைப்படுது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெக்லஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயின், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கம்மல். அப்ப இது மாதிரி இந்த தங்க ஆபரணங்கள்ல போய் சிக்கிக்கொண்ட மனிதன் ஆபரணங்களுடைய மூலப்பொருள் எது? தங்கம் என்பதை மறந்து விடுகிறான் இல்லையா? மறந்து விடுகிறான்னா என்ன? அந்த புத்தி வேலை செய்யறது இல்ல. அந்த இடத்துல புத்தி என்ன பண்ணுதுன்னா, அந்த டிசைன் மேல பற்று வச்சுக்குது. ஆனா அதனுடைய சோர்ஸ பிடிக்க மாட்டேங்குது. அந்த கோல்டுனால தான் அது ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாம டிசைன் மேலதான் அங்க அபிப்பிராயம் வச்சிருக்கு. அது கோல்டில் தான் செய்யப்பட்டது அப்படிங்கும்போது டிசைன் செகண்டரி தானே. ஃபர்ஸ்ட் வேல்யூ எதுக்கு? கோல்டுக்கா டிசைனுக்கா? அந்த காமன் சென்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. ஏன்னா அங்கதான் மிஸ் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கோல்டனுடைய டிசைனை பார்த்து தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அந்த கோல்டனுடைய டிசைனுடைய அடிப்படையில் அதுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்ல. இப்ப ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா, இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்கு, அதனால இதுக்கு ஒரு 10,000 சேர்த்து தரேன். அந்த நெக்லஸ் சுமாரா இருக்கு, அதனால ஒரு 10,000 கம்மியா தரேன்னு சொன்னா நம்ம ஒத்துக்குவோமா? நம்ம விற்பனைக்கு போகும்போது நம்ம அப்படி சொன்னா ஏத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? அப்ப மட்டும் கோல்டுக்கு வேல்யூ போடுவோம். ஏங்க, நான் இத்தனை பவுன்ல வாங்கியிருக்கிறேன், அந்த பவுனுக்கு தானே நீங்க மதிப்பு போடணும், டிசைனுக்கு ஏன் மதிப்பு போடுறீங்க அப்படின்னு நம்ம அங்க கேள்வி கேட்போம் விற்பனைக்கு போகும்போது. ஆனா நம்ம வாங்க போகும்போது கோல்டுக்கு வேல்யூ பார்க்க மாட்டோம், டிசைனுக்கு தான் வேல்யூ பார்ப்போம். அப்ப இங்க இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம மைண்ட் நம்மள எப்படி ஏமாத்துதுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் இப்படிதான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதாவது இப்ப இந்த மனசானது இந்த உலகத்தை பார்க்கிற விதம் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கு. அப்ப அந்த மெச்சூரிட்டி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இந்த உலகமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒருத்தருக்கு இந்த உலகம் சந்தோஷமா இருக்கு, ஒருத்தருக்கு இந்த உலகம் துக்கமா இருக்கு. 2 பேரும் ஒரே ஊர்ல தான் வாழ்றாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா இவருக்கு இன்பமா இருக்கு, அவருக்கு துன்பமா இருக்கு. என்ன காரணம்? அவரவருடைய மனம்தான் காரணம். அதே ஊர் தான் அவங்களுக்குள்ள. 2 பேரும் ஒரே ஊர்ல இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே வீதியில இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு அந்த உலகம் இன்பகரமா இருக்கு, சுகமா இருக்கு, அவர் சந்தோஷமா அந்த உலகத்தை என்ஜாய் பண்றாரு. இன்னொருத்தர் அதே வீதியில தான் இருக்காரு, ஆனா அவருக்கு இந்த உலகமே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் களவு, கொள்ளை, கற்பழிப்பு, அப்படியே மன வருத்தத்துல எதுக்குடா இந்த உலகத்துல பிறந்தோம், எதுக்குடா இந்த ஊர்ல வாழ்றோம் அப்படின்னு ஒரு விரக்தி மனப்பான்மையில் அவர் இருக்காரு. அப்ப 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த மைண்டினுடைய புரிதல் தான் வித்தியாசம். இவர் இந்த மாதிரி கண்ணோட்டத்துல உலகத்தை பாக்குறாரு. உலகத்தை பார்ப்பதெல்லாம் எப்படின்னா கெட்ட கண்ணோட்டத்துல பாக்குறாரு. பார்ப்பவன் எல்லாம் கெட்டவன், உலகம் எல்லாம் மோசம் அப்படின்ட்டு. ஏன் அப்படி அவர் பாக்குறாரு? அவர் உள்வாங்கி கொண்ட விஷயம் அப்படி. அவர் டிவியை ஓபன் பண்ணா கற்பழிப்பு சீன் வருது. அவர் பேப்பர் எடுத்து படிச்சாருன்னா அங்க எங்க பார்த்தாலும் கொலை தெரியுது. ஏன்னா அவர் தேடி தேடி படிக்கிறாரு. எந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, எந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, எந்த இடத்துல கற்பழிப்பு நடந்திருக்குன்னு அவருக்கு மெயினா நியூஸ் அதுலதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தேடி தேடி எங்க கொலை நடந்திருக்கு, எங்க கற்பழிப்பு நடந்திருக்குன்னு பாக்குறாரு. அது ரொம்ப ஆர்வமா படிக்கிறாரு. அது உள்ள போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மைண்ட் அந்த கற்பழிப்பு, கொள்ளையிலேயே சிக்கி இந்த உலகமே மோசமா தெரியுது. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவருக்கு அந்த சீன்ஸ் தான் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அவருடைய ஈர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னா, அது மாதிரி விஷயங்களையே ஈர்த்து கொடுக்குது அவருக்கு. அப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு முன்னாடி வர்றது பூரா கற்பழிப்பும், கொலையும், கொள்ளையுமாவே வந்துகிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உலகமே மோசம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, தெய்வீக நிலையில வாழ்றாரு. அவர் எப்ப பார்த்தாலும் தெய்வீக சிந்தனை, தெய்வீக உணர்வு, தெய்வீக கதைகளை கேட்கிறாரு. அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள இது மாதிரி புரிதலை உண்டாக்கிக்கிறாரு. அவர் தெய்வீக ஸ்லோகங்களை பாடுறாரு, மந்திர ஜபதபங்கள்ல ஈடுபடுறாரு, நிறைய கோயில்கள்லாம் போய் சுத்தி பாக்குறாரு, இயற்கை சூழ்நிலையில அனுபவிக்கிறாரு. இப்படி எல்லாம் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஆனந்தமயமா இருக்கு அவருக்கு. அவருக்கு பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க, எல்லாரும் அடியார்களா தெரியுறாங்க, எல்லாரும் தெய்வாம்சம் பொருந்தவர்களா இருக்காங்க. எப்படிப்பட்ட நல்லவர்கள்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க, எங்க பார்த்தாலும் அன்னதானம் நடக்குது. ஒண்ணும் இல்ல, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு நான் திருவண்ணாமலை போயிட்டு எனக்கு 3 நேரம் சோறு, இருக்கிறதுக்கு இடம் எல்லாம் கிடைச்சிடுது. வடநாடு பக்கம் போயிட்டீங்கன்னா இன்னும் ராஜ மரியாதை, பாபா பாபான்னு கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சாதுக்களையும் ரிஷிகளையும் போற்றுகின்ற தேசம் நம்முடைய பாரத தேசத்துல வடநாட்டு இன்னும் நல்ல மேல்நிலையில இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல வேணா அது குறைஞ்சி போச்சு.
ஆனா நீங்க வடநாடு சைடு போயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்ல, தாடியும் மீசையும் விட்டுக்கிட்டு குடுமி வச்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க பாபா ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களை அப்படி போட்டுருவாங்க, ஒரு சாமியாரா பார்ப்பாங்க, மதிப்பாங்க. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கின்ற தேசம் நம்முடைய பாரத தேசம். அப்ப அது மாதிரி இங்க மனோநிலை தான் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோம், எந்த புரிதல்ல இருக்கிறோமோ அப்படி நமக்கு இந்த உலகம் விரிகின்றது. அப்ப இந்த உலகத்தினுடைய விரிவாற்றல் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது போலவே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் துக்கத்துக்கும் நாமே காரணம் என்பதையும் இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த உண்மையான அறிவு, இதை அறிந்து கொண்ட அறிவு தான் நாம் அடைய வேண்டிய அறிவு. இந்த அறிவு தான் இங்க அடையத்தக்க அறிவு என்று திருமூலரும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் கடந்த பாடங்கள்ல பார்த்தேன். இப்ப இன்னும் ஒரு பாடல், திருமூலருடைய திருமந்திர பாடல் ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவு அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறியார், அறிவு அறியாமை கடந்தறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறே அப்படின்னு திருமந்திரம் ஒரு அருமையான பாடலை வெளிப்படுத்துது. படிச்சு பாருங்க. இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது? அறிவு அறிவு என்று அங்கு அரற்றும் உலகம். அப்ப இந்த உலகம் எப்படி அறிவு அறிவுன்ட்டு எதை அரட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, புற அறிவு தான் வச்சுக்கிட்டு, நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், நான் பிசிக்ஸ் படிக்கிறேன், நான் பாட்டனி படிக்கிறேன், பயாலஜி படிக்கிறேன், ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு அதுதான் அறிவுன்னு நினைச்சு புற அறிவு விஷயத்துல ரொம்ப அக்கறை கொண்டு அரற்றி கொண்டிருக்கிறதுங்கிறார். அறிவு அறியாமை என்ற ரெண்டு விஷயத்தையும் பிரித்தறியாதவர்கள் இவர்கள் அப்படிங்கிறார். அறிவு அறியாமை யாரும் அறியார். இங்க உண்மையான அறிவு எது, அறியாமை எது அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சு பார்க்கிற பகுத்தறிவு மனிதனிடத்துல கொடுக்கப்பட்டுள்ளதும் அதை பயன்படுத்தாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறத பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லிட்டாரு. அப்ப இன்றைக்கே நாம அப்படித்தான் இருக்கிறோம். உண்மையா நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இன்னும் மோசமாயிட்டோம் தான் நான் சொல்ல முடியும். அன்றைக்கே இந்த மாதிரி கல்வி திட்டங்கள் உள்ள போகல. இப்ப இன்றைக்கு நம்ம இடத்துல போயிருக்கிற கல்வி திட்டங்கள் எல்லாம் புற அறிவான நிறைய வெளி விஷயங்கள்ல தான் நம்ம உள்வாங்கி இருக்கிறோமே தவிர உண்மையான அந்த அக அறிவை அறிவதற்கான பாதையில நம்ம பயணம் பண்ணவே இல்லை. ஆகவே நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, இங்க அறிவு எது அறியாமை என்பது தெரியல. அதுதான் 2வது லைன்ல சொல்றாரு பாருங்க. அறிவு அறியாமை யாரும் அறியார், அறிவு அறியாமை கடந்தறிவானால். அப்ப இங்க விஞ்ஞான அறிவு மெய்ஞான அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. விஞ்ஞான அறிவு என்பது புற அறிவு, மெய்ஞான அறிவு என்பது அக அறிவு. அப்ப நம்ம இங்க ரெண்டு அறிவுகள் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு அறிவுல ஒன்று உயர் அறிவு, இன்னொன்னு தாழ் அறிவு, கீழ்நிலை அறிவு. ஏன்னா இந்த புற அறிவு பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கின்ற அறிவுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்த புற அறிவுல நீங்க கண்டுக்கிட்டாலும் கத்துக்கிட்டாலும் அது நிரந்தரமா இருக்காது, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் புற அறிவுல. இப்ப நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நீங்க போய் ஒரு துளிர் விட்ட ஒரு விதையை பாக்குறீங்க, ஒரு விதையை பூமிக்குள்ள நட்டுறீங்க, உடனே அது ஒரு துளிர் விடுது. அப்ப அதுக்கு பேர் துளிர்னு சொல்றீங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்ச உடனே அது அப்படியே ஒரு செடியா மாறுது. இப்ப போய் என்ன பண்ணிட்டீங்க, அதுக்கு துளிர்ங்கிற பேரை மாத்திட்டு செடின்னு பேர் கொடுத்துட்டீங்க. திருப்பி கொஞ்ச நாள் ஒரு வருஷங்கள் போன பிறகு பாத்தீங்கன்னா அது மரமா மாறிடுது. இப்ப போய் என்ன சொல்லிட்டீங்க, அதுக்கு மரம்னு பேர் வச்சுட்டீங்க. ஏங்க அப்ப துளிர்னு சொன்னீங்க, இப்ப மரம்னு சொல்றீங்கன்னு கேட்டா, மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, உருவத்துக்கு ஏற்ற மாதிரி பெயர்களும் மாத்திக்கிட்டே இருக்கிறோம். இது நல்லா புரியுறதுக்காக சொல்றேன். ஒரு நாமமும் ரூபமும் மாறிக்கொண்டே இருக்கு பாருங்க. உருவமானது துளிர்ல இருந்து செடியானது, செடியில் இருந்து மரமானது. பெயரும் அப்படிதான். துளிர் என்று பெயர் பெற்றது, செடி என்று பெயர் பெற்றது, பிறகு மரம் என்று பெயர் பெற்றது. அப்ப இங்க நாமமும் ரூபமும் ஒரு நிலையானது கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாற்றத்துக்குள்ள இருக்கிற விஷயம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? துளிர் தான் உண்மை என்று சொன்னா முடியாது, அது செடி ஆயிடும். செடிதான் உண்மை என்று சொன்னா முடியாது, அது மரம் ஆயிடும். அப்ப மரம் தான் உண்மை என்று சொன்னா ஒரு நாள் அந்த மரம் பட்டு போயிடும், மரம் இருக்காது. அப்ப எல்லாமே வந்து போகிறது இல்லையா? இந்த வெளி விஷயங்கள் இருக்கிற அறிவு எல்லாமே வந்து போகின்ற அறிவு, இது நிலையான அறிவு கிடையாது. அப்ப இந்த மாதிரி விஞ்ஞான அறிவானது, புற அறிவானது நம்முடைய தேவைக்கான புரிதலுக்கான உண்மையான அறிவு கிடையாது. அப்ப உண்மையான அறிவு எது? நம்முடைய அக அறிவு. அதுதான் இங்க சொல்றாரு. அறிவு அறியாமை கடந்தறிவானால் அறிவு அறியாமை அழகியவாறு அப்படின்ட்டு. அப்ப இங்க நம்ம புறக்கல்வியின் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒழுக்கத்தை கத்துக்க முடியாது, அடக்கத்தை கத்துக்க முடியாது, நேர்மை கத்துக்க முடியாது. எந்த ஒரு விஷயமும் இந்த புறக்கல்வியின் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது கிடையாது. ஏன்னா பெரும்பாலான விஷயங்கள் இப்ப நம்முடைய எஜுகேஷன்ல பணம்னு பணத்தை நோக்கி ஓடுவதாக இருப்பதனால எல்லாருக்கும் பணம் தான் தேவைப்படுது.
அப்ப இந்த பணத்துக்காக எதையும் செய்ய துணிகிறார்கள் இல்லையா? இன்றைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா பணம் தான் தேவை. அந்த பணத்துக்காக எல்லாமே செய்வாங்க. மருத்துவத்துறைகளும் அப்படிதான் இருக்கு. உயிர் காப்பாற்றுகின்ற மருத்துவத்துறை கூட பாத்தீங்கன்னா பணம் தான் பிரதானமா இருக்கு. அதனால ஒருத்தர் நோயாளியா உள்ள போய் சேர்ந்துட்டானா அவனை போட்டு தள்ளிடுறாங்க. 10 லட்சம் ரூபாய் எல்லாமே வெளியே அனுப்புறது இல்ல. அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு சொல்லி ஏதேனும் வகையில வச்சு பணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப இங்க எல்லாமே மணி மைண்டடா போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கல்வியினுடைய களங்கம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அக அறிவு அப்படி இல்ல. அக அறிவு தன்னை யார் என்று உணர்ந்து கொண்ட மறு வினாடி இந்த உலகமாகவே நானே இருக்கின்றேன் என்று நம்மையே எல்லாவற்றிலும் பார்ப்பதினால இங்க நம்ம யாரிடத்துல விருப்பு வெறுப்பு காட்ட மாட்டோம். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். அப்ப எல்லாவற்றையும் அரவணைத்து வாழுவோம். அப்ப ஒருவரிடத்துல இன்னொரு இடத்துல காழ்ப்புணர்ச்சி உண்டாகாது. அப்ப இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழுகின்ற முறையில நாம இது போன்ற மருத்துவ படிப்பை பயன்படுத்தினாலோ அல்லது ஒரு சமூக படிப்புகளை நம்ம எந்த வகையில கையாண்டாலும் அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அப்ப அதை சரியான வகையில சமுதாயத்துக்கு பயன்படுத்துவார்கள். அவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், யோகிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த அகக்கல்வியை கற்றுக்காம வெறும் புறக்கல்வியை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணோம்னா நம்ம இடத்துல வாழ்க்கை என்பது பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர பண்பின் அடிப்படையில் இருக்காது. நல்லதை நோக்கி போகாது இந்த சமுதாயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்க அறிவு அறியாமை கடந்தறிவானால் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒருவன் புரிந்து கொண்டு அதை கடந்து இங்கு ஏக அறிவாகிய இறைவனை அந்த பேரறிவை பிடித்து கொண்டானால் அந்த அறியாமை என்பது அவனுக்கு ஒரு அழகியவாறு, அறிவு அறியாமை என்பது அழகியவாறு அப்படின்ட்டார். ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு அழகான விஷயமாக மாறிவிடும், ஒரு ஆனந்தமான விஷயமாக மாறிவிடும் என்றுதான் திருமந்திரம் இங்கு அருமையாக நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய முன்னோர்களுடைய கல்வி பாத்தீங்கன்னா இறை உணர்வை அறிவது மட்டும்தான். இங்க நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பண்டைய ரிஷிகள் நமக்கு கொடுத்த கல்வி ஒவ்வொருத்தரும் இறை உணர்வை அறியணும். அந்த இறை உணர்வின் மூலமாக அவன் இந்த உலகத்தை எல்லாவற்றிலும் இறைவனாக பார்க்கணும். அப்ப எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கின்ற பொழுது இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சொர்க்கமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்க? அமோகமான விளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அரிசிகளை வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுவாங்க. நீ எடுத்துட்டு போய் பயன்படுத்தி கொண்டு. இவர்கள் ஒரு விவசாயம் பண்ணி இவங்க தானியங்கள்ல வேற ரகம் போட்டாங்கன்னா இவங்க எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிதான் நம்முடைய கலாச்சாரம் எல்லாம் இருந்தது. அந்த காலத்துல பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பண்டமாற்று முறை. அதாவது விவசாயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயிர்களை விவசாயம் பண்ணுவாங்க. ஒருத்தர் அரிசி பயிர் பண்ணுவாங்க, ஒருத்தர் பருப்பு பயிர் பண்ணுவாங்க. அப்படின்னா 2 பேரும் மாத்திக்குவாங்க. உயர்வு தாழ்வு கிடையாது. நான் அரிசி வேல்யூ ஜாஸ்தி, பருப்பு மட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அல்லது பருப்பு பயங்கரமான விலை, அரிசி விலை கம்மி அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நாம இப்பதானே இந்த விலைவாசி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பணத்தின் அடிப்படையில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்ப நம்முடைய மாற்றங்கள் அதனுடைய தராதரத்தை பிரிச்சு பார்க்க பழகிடுச்சு. நம்முடைய மைண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா தராதரம் பார்க்குது. எந்த பொருள் டிமாண்டா இருக்கோ அதை வேணும்ட்டு விலையை அதிகப்படுத்திடுது. இப்ப ஒரு துவரம் பருப்பு நீங்க கடையில போய் வாங்குறீங்க அப்படின்னா கிலோ 120 ரூபா அப்படிங்கிறான். ஒரு அரிசியை போய் நீங்க கடையில வாங்குறீங்கன்னா கிலோ 60 ரூபாங்கிறான். இப்ப பண்டமாற்று முறையில நான் 1 கிலோ அரிசி கொடுக்குறேன், நீங்க 1 கிலோ பருப்பு கொடுங்கன்னா கொடுப்பானே? என்ன சொல்லுவாங்க? 2 கிலோ அரிசி குடியா, இது 120 ரூபா, அது 60 ரூபா தானே, அப்ப 2 கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா வேணா நான் 1 கிலோ பருப்பு தரேன் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் இப்ப இருக்கு. ஏன் இப்படி மாறிச்சு அப்படின்னா இங்க டிமாண்ட், அதாவது அரிசி நிறைய போகம் ஆகுது, பருப்பு அதிகமா போகம் ஆகல, விளைச்சல் குறைவா இருக்கு. ஆகவே பருப்பினுடைய விலையை கூட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதனால நமக்கு ரேட்டு டபுள் ரேட்டா இருக்கு. பருப்பு 120 ரூபா கிலோக்கு விற்குது. அப்ப இதுல நிறைய இடைத்தரகர்கள் வேற வந்ததுனாலதான் இவ்வளவு விலைவாசி இருக்கு. நமக்கு விவசாய பொருட்கள் ஏன் இவ்வளவு விலை கூடி இருக்கு அப்படின்னா இதுல நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க. இடைத்தரகர்கள் அப்படின்னா விவசாயி கிட்ட இருந்து ஒருத்தன் வாங்குவான், அவன் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்பான், அவன் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்பான். கடைசியா மளிகை கடைக்காரங்கிட்ட நம்ம கிட்ட கன்சூமர் கிட்ட வரும்போது அதனுடைய விலை பல மடங்கு உயர்ந்திருக்கும். 10 ரூபா அரிசி 60 ரூபாய்க்கு வந்திருக்கும், 10 ரூபா பருப்பு 120 ரூபாய்க்கு வந்திருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி இவ்வளவு விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா இடைத்தரகர்கள் இதுக்குள்ள நிறைய வந்ததுனால இப்படி விலைவாசி ஏறிடுச்சு அப்படிங்கறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நாமளே தான். வேற யாரையும் நம்ம குறை சொல்லவே கூடாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி நல்லதும் கெட்டதுக்கும் நாமே காரணம். நாம தான் அப்படி உண்டாக்கி வச்சுட்டோம், சமுதாயத்தை கெடுத்து வச்சுட்டோம் சுயநலத்தினால. அதை நம்ம ஏத்துதான் வாழ்ந்தாகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத அனுபவத்துல பாக்குறோம். மேலும் திருமந்திரம் இன்னொரு பாடல்ல விளக்கம் கொடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, குறிப்பு அறிந்தேன் உடல் உயிர் அது கூடி, செறிப்பு அறிந்தேன் மிகு தேவர் பிரானை, மறிப்பு அறியாது உள்ளம் புகுந்தான்,
கரிப்பு அறியாமிகும் கல்வி கற்றானே அப்படின்னு திருமந்திரத்தினுடைய இன்னொரு பாடல் இருக்கு. இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப ஆழமான பாடங்கள் இதெல்லாம். குறிப்பு அறிந்தேன் உடல் உயிர் அது கூடி. அப்ப இங்க உடலும் உயிரும் ஒன்றாக கூடுகின்ற பொழுது ஒரு குறிப்பை நான் அறிந்து கொண்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு. இங்க வெறும் உயிர் மட்டும் இருந்தா அந்த உயிர் தன்னை யார் என்று அனுபவமாக்க முடியாது. அதே மாதிரி உயிர் இல்லாம உடல் மட்டும் இருந்தா அந்த உடல் தன்னை யார் என்று அறியுமா? அறியாது. நாமளே சொல்றோம்ல, செத்த பணம் உடலோட தான் கிடக்கும். ஆனா அதுல எந்த புலன்களும் வேலை செய்யாது. கண்ணு திறந்துகிட்டே இருக்கும், வாய் திறந்துகிட்டே இருக்கும். பேசுமானா பேசாது, கண்ணு பாக்குமானா பார்க்காது. அப்ப இங்க உடல் இயங்கணும்னா அதுக்குள்ள உயிர் இருக்கணும். உயிருக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதுக்கு உடல் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அழகா சொல்றாரு பாருங்க. குறிப்பு அறிந்தேன், ஒரு குறிப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? உடல் உயிர் அது கூடி. அப்ப உயிரும் உடலும் கூடி நான் ஒரு குறிப்பை அறிந்து கொண்டேன். அடுத்த லைன்ல சொல்றாரு, செறிப்பு அறிந்தேன் மிகர் தேவர் பிரானை. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. உயிர் ஏன் உடலுக்குள் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எழுப்பும் போது, நான் ஏற்கனவே கற்றுக்கொண்டிருந்த இந்த சாதாரண கல்வி முறையில எனக்கு அது புரியல, எப்படி உள்ள வந்துச்சுன்னு தெரியல, எப்படி வெளியே போகுதுன்னு தெரியல. உயிரை பற்றி எந்த மருத்துவமும் கண்டுபிடிக்கவே இல்லை. இன்றைக்கு மருத்துவ உலகம் எல்லாம் எதை கண்டுபிடிச்சிருக்கோம்னா உடல்களை பற்றிய கருத்தை தான் வச்சிருக்கோம். இன்றைக்கு மருத்துவம் உடல்களுடைய விஷயத்தை பூரா ஆராய்ந்து சொல்லும். உள்ள இருக்கிற ஹார்ட்டை பத்தி ஆயிரம் விஷயங்களை சொல்லும், உள்ள இருக்கிற லங்ஸை பத்தி ஆயிரம் விஷயங்களை சொல்லும், நுரையீரலை பத்தி பேசும், இருதயத்தை பத்தி பேசும். ஆனா உயிரை பத்தி மருத்துவ உலகம் பேசாது. அப்ப இங்க உயிரையும் உடலையும் பேசுகின்றவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்ஞானிகள் தான் பேச முடியும். மெய்ஞானிகளுக்கு மட்டும்தான் அதனுடைய எல்லாமே தெரியும். உலகமும் தெரியும், உயிரும் தெரியும், உடலும் தெரியும். எல்லாமே அவர்களுக்கு எதனால வந்தது அப்படிங்கிற ஆழமான விஷயம் தெரியும். அப்ப அந்த ஆழமான விஷயம் என்ன? எல்லாம் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உடல் உண்டாகி இருக்கு. அப்ப அந்த உடலுக்கு ஆதாரமாக உயிர் இருக்கிறது. அப்ப அந்த உயிரும் உடலும் ஒன்று கூடி இந்த உலகத்துல இருக்கிறதுனால அது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியமோ அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை சொல்றாரு பாருங்க. நான் கற்றறிந்த அடிப்படை கல்வி எனக்கு அதற்கான விளக்கம் தரவில்லை. ஆகவே செறிப்பு அறிந்தேன் மிகர் தேவர் பிரானை அப்படிங்கிறார். செறிப்புன்னா என்னன்னா நெஞ்சு கரிக்கிறது. இப்ப நான் சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு பிடிச்சிடுச்சு, ஒரு ஃபேவரட் ஃபுட்டை நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். என்ன ஆயிடுது, அது உள்ள போயிட்டு எனக்கு நெஞ்சு கரிக்குது, சரியா ஜீரணம் ஆகல. அப்ப நெஞ்சு கரிக்கும் போது இப்ப அந்த சாப்பாட்டு என்ன ஆகுதுன்னா எதுக்கழிக்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியே வர மாட்டேங்குது, நெஞ்சு கரிக்குது, ஒரு மாதிரி எதுக்கழிக்குது. எதுக்கழிக்குதுன்னா வாய் வழியா வர பாக்குது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், அந்த சாப்பிட்ட சாப்பாடு பிரயோஜனம் இல்லை. அதாவது ஒண்ணு வெளியே வரப்போகுது, வாந்தியாக போகுது, இல்லைன்னா உள்ள போய் நெஞ்சு கரிச்சு நமக்கு தொந்தரவு பண்ண போகுது. ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இடைஞ்சல் பண்ணுது நம்ம உடம்புல. இது மாதிரி நம்ம கற்ற கல்வி என்ன பண்ணுதுன்னா நம்மளை இடைஞ்சல் பண்ணுது. அதுதான் சொல்றாரு, செறிப்பு அறிந்தேன் மிகர் தேவர் பிரானை. அப்ப இறைவனை தெரிந்து கொள்ள முடியாம எப்படி எனக்கு சாப்பிட்ட சாப்பாடுடைய சத்து எனக்கு உடம்புக்குள்ள போகாம நெஞ்சு கரிக்குதோ, அது மாதிரி இறைவனை தெரிந்து கொள்ள முடியாம இந்த கல்வி என்னை இவ்வாறு மாற்றி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மறிப்பு அறியாது உள்ளம் புகுந்தான். அப்ப மறிப்பு அப்படின்னா தடுக்காம நிலையானது எது, நிலையற்றது எது அப்படின்னு விசாரித்து பார்த்தேன். என்னிடத்தில் இருக்கின்ற விவேகத்தை கொண்டு நான் விழித்துக் கொண்டேன். இந்த கல்வியினால எனக்கு ஒன்றும் புரியல, என்னையே தெரிஞ்சுக்க முடியல. மருத்துவ உலகம் எனக்கு உடல்களை தான் கற்றுக் கொடுத்தது, எப்படி எல்லாம் பிரிச்சு கையாள்றது அப்படிங்கிற விஷயத்தை கத்துக் கொடுத்தது. ஆனா இந்த உடலை நான் என்னதான் பிரிச்சு கையாண்டாலும் இந்த உடல் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுது. அப்ப கண் எதிரிலேயே மரணம் வருது, நிறைய பேரை பாக்குறோம். எவ்வளவு மருத்துவ உலகம் முன்னேறி இருந்தாலும் யாரையுமே உயிரோடு வச்சுக்க முடியல, யாரையுமே தக்க வைக்க முடியல. அப்புறம் என்ன பண்றாங்க, நீண்ட காலம் ஒருத்தரை வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அவன் உலகத்துல இயல்பா வாழ முடியாது. அவனை வேணா ஐசிக்குள்ள வச்சுக்கிட்டே காசு பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, பணக்காரங்களுக்கெல்லாம் தாத்தா எங்க மாமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவர் உயிரோடு இருக்காருங்க, ஐசிக்குள்ள இருக்காருங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ஐசிக்குள்ள அவர் உயிரோடு இருக்காரா, செத்து போய் வெறும் உள்ள வச்சுக்கிட்டு அவர் செத்து போகாம இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நமக்கு என்ன தெரியும். அது மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் வாழ தகுதி இல்லாத நிலைக்கு போனாலும் அவரை வச்சு காசு பண்றாங்கல்ல. அதுதான் இன்றைய மருத்துவ உலகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்றைய மருத்துவ உலகம் இப்படி கிடையாது. அன்றைக்கு எப்படின்னா நல்லா வாழ்வாங்க, 90 வயசு 100 வயசு ஆகும், உடல் தளர்வாகும், நடக்க முடியாது, அப்ப படுத்த படுக்கை ஆவாங்க. அப்ப படுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு இதெல்லாம் அப்படி சாப்பாடு எல்லாம் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அப்படியே இறந்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தவங்களை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அவங்க எல்லாருமே வேலைக்கு போறதுனால ஒரு ஏஜுக்கு மேல அவங்க படுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, வீட்டுல வச்சு பார்க்க முடியாது.
ஏன்னா இவரும் வேலைக்கு போறாரு, அந்த அம்மாவும் வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? கொண்டு போய் ஐசியூல போட்டுறலாம். நாம தான் 2 பேரும் சம்பாதிக்கிறோம்ல, செலவு பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு பணத்த வந்து அங்க ஹாஸ்பிட்டலுக்கு இறக்க தயாராயிட்டாங்க. அப்ப கொண்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல போட்டுறாங்களா? அவன் என்ன பண்றான்? வந்துட்டாங்க ஒரு நல்ல பார்ட்டின்ட்டு உள்ள போட்டுட்டு, டெய்லி 10,000 கட்டுங்க, 5,000 கட்டுங்க, 8,000 கட்டுங்க பில் அனுப்பிச்சுட்டே இருக்கான். இந்த மருந்து இன்னைக்கு குடுத்துருக்கான், அந்த மருந்து இத குடுத்துருக்கான்ட்டு. மாச கணக்குல உள்ள வச்சிருக்கான். அவர் உள்ள போனவர் தான், வெளிய பணமா தான் வரப்போறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது தெரிஞ்சே மக்கள் செய்றாங்க. என்ன காரணம்னா, அதுதான் பகுத்தறிவு இல்லாத நிலை. கல்வி அறிவு வந்து பத்தல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இத வச்சு மனிதன் வந்து பணம் பண்றான். அவங்களதான் இலுமினாட்டிஸ்ன்னு சொல்றான். இலுமினாட்டிஸ் அப்படின்னா, புத்திசாலிகள் வந்து மூடர்களை பயன்படுத்தி பணம் பண்ணுகிறார்கள். மூடர்கள் வந்து பணத்தை இழக்கிறார்கள். புத்திசாலிகள் பணம் பண்ணுகிறார்கள். புத்திசாலிகள் இலுமினாட்டிஸ்கள். அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப இலுமினாட்டிஸ் எல்லாம் புத்திசாலிகள். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்மள வச்சு காசு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இயலாம புரியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பணத்தை குடுத்துட்டே இருப்போம். எவ்வளவு பணத்தை நம்மளால இழக்க முடியுங்கிறது அவங்களோட தகுதியை பொறுத்தது. ஒருத்தர் நல்ல பல லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஐடி ஜாப்ல இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா, அவரு மாசம் மாசம் 3 லட்சம் ரூபாய் கூட செலவு பண்ணுவாரு. அவருக்கு கவலை இல்ல. ஆனா மாசமே 3,000 சம்பாதிக்கிற கூலி தொழிலாளி கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாவை அப்படி கைசில வைக்க முடியுமான்னா, அவன் வைக்க மாட்டான். நீங்க பிராக்டிகலா பாருங்க. அவனுக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா அம்மாவை எப்படி போகத்தான் போகுது. வீட்டிலேயே வச்சு நம்ம எப்படியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவுகள் யாராவது ஒருத்தர் பாத்துக்குவாங்க. ஏன்னா அவங்கதான் 2 பேரும் சம்பாதிக்க போக மாட்டாங்க. அதனாலதான் அவங்க வறுமையில் இருக்காங்க. ஏன்னா ஒரு கூலி தொழிலாளி வறுமையில் இருக்கான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? யாராவது ஒருத்தருடைய வருமானம் ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க. அப்ப அவங்க வீட்டுல அவங்கள பாத்துக்குவாங்க. அப்ப அவங்க வந்து உயிர் போற வரைக்கும் அவங்களுக்கு உணவுகளை கொடுத்து சமாளிச்சு கழுவி விட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் இழுத்து கிடந்து அது ஒரு நாள் போயிடும். அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இறுதி காரியங்களை செஞ்சு அவங்களும் தான் அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவன் அவனுடைய தகுதியை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து இதுல போய் சிக்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தகுதி இல்லாதனால பணம் இருக்குங்கிறதுனால இவன் இது மாதிரி பணத்தை கொண்டு போய் வாரி இறைக்கிறான். அப்ப இலுமினாட்டிஸ்கள் வந்து யாரை போக்கஸ் பண்றாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியா போக்கஸ் பண்றான். அதாவது ரொம்ப கீழ்நிலை மக்களுக்கு வந்து போக்கஸ் பண்ண மாட்டான். அவனால கொடுக்க முடியாத அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இதுல மாட்டுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் இருக்கிறவங்க இதுல போய் மாட்டிக்குவாங்க. ரொம்ப ஹை லெவல் இன்கம் இருக்கிறவன் கண்டுக்கவும் மாட்டான். அவன் தான் இந்த மாதிரி இலுமினேட்டர்ஸா மாறி கிடப்பான். ஆகவே இதை நீங்க நல்லா உள்ள வாங்கிக்கங்க. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, செறிப்பு அறிந்தேன். அந்த செறிப்பு அறிந்தேங்கிற வார்த்தைக்கு தான் நான் இவ்வளவு பேசியிருக்கிறேன். ஏன்னா இங்க வந்து கல்வி நம்மளை திகட்ட வைக்குது, நம்மளை நெஞ்சு கறிக்க வைக்குது, நம்மளை எதுக்களிக்க வைக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, அப்ப அது நெஞ்சு கறிக்குது, எதுக்களிக்குது. காரணம் உண்ட உணவு ஒவ்வாமையை உண்டாக்கி விட்டது. அது மாதிரி நான் ஏற்றுக்கொண்ட கல்வி எனக்கு ஒவ்வாமையை உண்டாக்கி விட்டது. அதை சொல்ல வர்றாரு. பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட சொல்றதுக்கு தான் நான் இப்படி வந்தேன். செறிப்பு அறிந்தேன் மிகு தேவர் பிரானை அப்படின்னா, இது மாதிரி கல்வியினால நான் இறைவனை அறிய முடியாம இருந்தேன். அப்ப நான் எனக்குள்ள விசாரணை பண்ணி பார்த்தேன். என்னுடைய விவேகத்தை நான் விரிவாக்கி பார்த்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இவ்வளவு படிச்ச ஒண்ணுமே எனக்கு நாலேஜே வரல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல, உலகம் யாருன்னு தெரியல, இறைவன் யாருன்னு தெரியல. எல்லோரும் போற மாதிரி நானும் போயிட்டு இருக்கிறேன். இது என்னடா வாழ்க்கை? இதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தேட ஆரம்பிச்சேன். அப்ப என்னுடைய தேடுதல் என்ன ஆயிடுது? காட்டி கொடுக்குது. மறிப்பு அறியாது வந்து உள்ளம் புகுந்தான். அந்த அடுத்த 3வது லைன் பாருங்க, அருமையா எடுத்து சொல்றாரு பாருங்க. அந்த தேட ஆரம்பித்த உடனே இறைவன் என்ன பண்றான்? தன்னை காட்டி கொடுக்குறான். வந்துட்டியா? இப்பதான் நீ என்ன தேடி வர. இப்ப நான் இருக்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மறுப்பு அறியாது வந்து என்னுடைய உள்ளத்தில் புகுந்தான். அந்த உள்ளம் அப்படிங்கிற நிலையில இறைவன் தன்னை காட்டி கொடுக்க தயாராயிட்டான். அப்ப இந்த நிலையில நான் என்ன பண்றேன்? கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? தோற்பு கரிப்பு அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா நமக்கு அது திகட்டல. இன்னும் இன்னும் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த பாடத்தை அருமையா கத்துக்கிட்டேன். கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. அப்ப எனக்கு வந்து செறிப்பு உண்டாக்குன ஒரு உணவு கூட வந்து எனக்கு ஒவ்வாமையை கொடுத்தது. அது மாதிரி எனக்கு கல்வி கூட ஒவ்வாமை கொடுத்தது. எப்படிப்பட்ட கல்வி? புறக்கல்வி எனக்கு ஒவ்வாமையை கொடுத்தது. ஆனா அகக்கல்வி எனக்கு என்ன பண்ணுதுன்னா, கரிப்பு அறியா மிகும் கல்வி. அப்ப எனக்கு வந்து கரிப்புங்கிற வார்த்தை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓர்ப்பு மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு. இப்ப உப்பு நீங்க சாப்பிட முடியுமா? அப்படியே ஐயா வாய் இது பண்ணுதுன்னு அப்படியே துப்பிடுவீங்க. உப்பை வாய்க்குள்ள வச்ச உடனே டைரக்டா உப்பு உள்ள போன உடனே அந்த தோற்பு சுவை வந்து உங்களுக்கு உடனே வாய் கொப்பளிக்க சொல்லும், உடனே துப்ப சொல்லும். அது மாதிரி கரிப்பு அறியா மிகும் கல்வி. அப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு கரிப்பே இல்லப்பா. எவ்வளவு வேணா கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னா அதை நம்ம எப்படி விரும்பி சாப்பிடுவோமோ அது
அது வந்து இனிப்பு கூட நீங்க அப்படி விரும்பி சாப்பிட முடியாது. இப்ப இனிப்பு கொடுத்தா கூட நீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல திகட்டும். இப்ப உங்களுக்கு ஜிலேபி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் 2 ஜிலேபி கொடுக்குறேன், ஓகே. 3வது ஜிலேபி ஓகே. 4, 5 திகட்ட ஆரம்பிச்சிடும். வேண்டாங்க வேண்டாங்கன்றீங்க, அவ்வளவுதான். அப்ப இனிப்பு, உவர்ப்பு அப்படின்னு நீங்க எதை பார்த்தாலும் நமக்கு திகட்டிடும். ஆனா திகட்டாத ஒரு விஷயம் எது தெரியுமா? அத்தியாத்ம ஞான கல்வி. அத சொல்றாரு. கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே அப்படின்னு. அப்போ அந்த கல்வி எனக்கு எப்பொழுதுமே ஒவ்வாமையை உண்டாக்கவே இல்லை. அது எனக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தது. அப்ப அதை நான் உள்ள வாங்கிக்கிட்ட பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்? என்னை நான் உணர்ந்து கொண்டேன். எப்பொழுது என்னை நான் உணர்ந்து கொண்டேனோ அப்ப எல்லாத்துக்கும் விட கிடைச்சிடுச்சு. என்னை நான் உணர்ந்த மறு வினாடி நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார் அப்படிங்கிற அத்தனைக்கு விடை கிடைச்சிருச்சு. என்ன விடை? எல்லாம் நானே. விடையே இவ்வளவுதான். விஷயம் என்னன்னா, இந்த கல்வி நமக்குள்ள போயிடுச்சுன்னா இங்க நானுங்கிற ஒரு விஷயமும் இறைவன்கிற விஷயமும் இந்த உலகம்ங்கிற விஷயம் என்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை புரிய வந்துடும். அதுதான் அத்தியாத்ம கல்வியினுடைய பவர். ஏன்னா இங்க நான் யாருன்னு என்ன அறிந்து கொண்ட மறு வினாடி என்னுடைய இருப்பினாலேயே இந்த உலகம் இருக்கிறதுங்கிறது புரிஞ்சு போயிடும். அப்ப நான் இருப்பதினால இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, நான் இருப்பதினால் இந்த உலகத்தில் இத்தனை விசை சுகங்கள் இருக்கின்றன, இவைகள் எல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகின்றன, என்னுடைய இருப்பினாலேயே இவைகள் எல்லாம் இருக்கின்றன போது எனக்கு வேறாக இவைகள் இல்லை. ஏனென்றால் எல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் அந்த தூய அறிவு. அப்ப அந்த தூய அறிவாகிய நான் வந்து மனம்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக இத்தனை விஷயங்களையும் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மைண்டினுடைய ஸ்டோரேஜ் தானே இங்க சித்தம், சேகரிப்பு, மெமரி. அப்ப இந்த மெமரியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் எதன் அடிப்படையில உங்களுக்கு மெமரி ஆச்சு? அறிவின் அடிப்படையில. இது இது இன்னது என்று பகுத்தறிகின்ற பகுத்தறிவான மனசு என்ன பண்ணுதுன்னா புத்தி சக்தியாக விரிந்து, இது பேனா, இது பென்சில், இது ரோஜா மலர், இது வந்து சாமந்தி மலர் அப்படின்னு நமக்கு பிரிச்சு காட்டுது இல்ல. அந்த பகுத்தறிவு என்ன பண்ணுது? இது இன்னதுன்னு பிரித்து பகுத்து பார்த்து அதையெல்லாம் உள்ள கொண்டு போய் பதிவு பண்ணுது, சித்தத்துல சேகரிக்குது. அப்ப இந்த சேகரிக்கப்பட்ட புற விசய சுகங்கள் எனக்குள்ள போய் பதியப்பட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்னுள் உணரப்படும் போது அது எனக்கு வேறாக இல்லை. ஏனென்றால் அறிபவனாகிய நானே அறியப்படும் பொருளாக இருக்கின்றேன். அப்ப அறிபவனாகிய நான் அறியப்படும் பொருள்களை இது இது இன்னது என்று பகுத்தறிந்து கொண்டு அதை நான் சித்தத்தில் சேகரித்து வைத்துக் கொண்டாலும் இதற்கு ஆதாரமாக அறிவு இருப்பதினால் தான் இது சாத்தியமாகின்றது. அப்போ அந்த தூய அறிவே நான். ஆக இந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இருப்பதினால் இந்த உலகம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை இங்கு உணரப்படுகிறது. அதுதான் இங்க திருமந்திரம் சொல்லுது. கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே அப்படின்னா, அந்த கல்வியை நான் கற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒவ்வாமை வரல, தகட்டல, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்ட்டு அதை நான் உள்வாங்கி அதை எடுத்து நான் விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது இங்கு எல்லாம் என்னுடைய நிலையில் இருக்கு, இறைமயம். ஏன்னா இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த இறைத்தன்மை எப்படி இருக்குன்னா எல்லாமாக இருக்கு. எனக்குள்ள இருந்து பிரகாசிக்குது, எனக்கு வெளியிருந்து பிரகாசிக்குது. அறிபவனாகவும் அதுவே இருக்கு, அறியப்படும் பொருளாகவும் அதுவே இருக்கு. அதுதான் அறிவு. அப்ப அந்த அறிவே எல்லாமாக இருக்கு. அப்ப அந்த அறிவுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை என்கின்ற பொழுது இங்க நான் யார்? நானும் அந்த அறிவின் ஒரு அங்கம் தானே. அப்ப என்னுடைய மூலமாக இந்த மாதிரி எல்லாம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நான் வேறு அது வேறா? இல்ல. அப்ப நானும் அதுவும் ஒன்றே. அப்ப அந்த நிலைப்பாடு எனக்கு உணரப்படும் போது அப்ப இறைவன் என்பவனும் நானே, ஜீவன் என்பவனும் நானே. அப்ப நல்லா அங்க தெளிவாயிடுது. அப்ப ஜீவனாகிய நான் இருப்பதினால இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகள், இந்த உலகம் எல்லாம் நானே தான். ஏன்னா நான் இருப்பதினால இதெல்லாம் என்னால் அறியப்படுகிறது. நான் இல்லாவிட்டால் இது எதுவும் என்னால் அறியப்பட முடியாது. ஆக என்னுடைய இருப்பினாலே இவைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப இங்க எல்லாம் இறைமயம், எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற சாஸ்திரத்தினுடைய ஆழமான உண்மை இங்கு நமக்கு உள்வாங்கப்படுகிறது. அதைத்தான் இங்க திருமந்திரம் எவ்வளவு அருமையாக நமக்கு சுட்டிக்காட்டி, இந்த அத்தியாத்ம ஞான கல்வி ஒன்று மட்டும்தான் நாம் அறியக்கூடிய உண்மையான கல்வி என்பதை திருமூலர் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து சொல்லிட்டார். அதை வந்து கல்வி கற்றேனே அப்படின்னு சொல்லிட்டார். அவர் வந்து கல்வி கற்றேனேன்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். திருமூலரே கல்வி கற்றுட்டாருப்பா, நானும் கல்வி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க படிக்கிற இந்த MBA, டாக்டரேட், அப்புறம் நீங்க ஜட்ஜுக்கு படிக்கிறத, வழக்கறிஞர் படிக்கிற படிப்பை பத்தி அவர் சொல்லவே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆங்கில அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட கல்வி முறைகள். இதெல்லாம் வந்து நவீன கல்வி முறைகள். இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் இன்றைய கல்வி முறைகள். அன்றைய கல்வி முறைகள் இதெல்லாம் கிடையாது. ஆக திருமூலர் சொல்ற கல்வி
அத்தியாத்ம ஞான கல்வி. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கல்வியின் மூலமாக, அந்த அத்தியாத்ம ஞானத்தின் மூலமாக அந்த சிவத்தை பற்றி கொண்டவன், அந்த சிவத்தை புரிந்து கொண்டவன், நீங்க சிவம்ங்கிறது அறிவு, மங்களம் என்று பெயர். அவன் என்ன ஆயிட்டான், இனிமேல் சவமாக மாட்டான். சிவம் சவம் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப சவம் அப்படின்னா அங்க உயிரற்ற ஜடம்னு பேரு. சவம் அப்படின்னா அதனுடைய வார்த்தை சடம், சடலம் அப்படிங்கிற வார்த்தை தான் சவம் என்று சொல்லப்படுது. அப்ப சிவம் அப்படின்னா அதுக்கு உயிர்னு பேரு. சிவம் என்றால் உயிர் அல்லது உணர்வு என்று பெயர். அப்ப சிவம் சவம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையில இப்ப நான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டதுனால நான் சிவத்தை புரிந்து கொண்டேன், சிவத்தை பற்றி கொண்டேன். அப்ப இங்க எவ்வளவுதான் புற விஷயங்களாக நான் எண்ணும் எழுத்து கற்றிருந்தாலும் அந்த அகக்கல்வியான அத்தியாத்ம ஞான கல்வியை கல்லாமல் இருந்து விட்டா நான் கற்றதனால் பயன் ஒன்றும் இல்லை என்றதான் மகான்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது திருவள்ளுவரும் சொல்லிட்டாரு. அப்ப எண்ணும் எழுத்தும் கல்லாத, பேசிக் அறிவே இல்லாத, புறக்கல்வியில ஆனா ஆவண்ணாவே படிக்காம ஒண்ணுமே தெரிஞ்சுக்காதவன் இந்த அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்தா அவன் அந்த நிலையை அடைய முடியுமா, இந்த அறிவு அவனுக்குள்ள போனா வேலை செய்யுமா அப்படின்னா, எல்லா மகன்களும் அந்த அத்தியாத்ம ஞான கல்வியினால்தான் அந்த அறிவு பிரகாசிக்கும் நிலைக்கு உயர்ந்தார்களே தவிர யாரும் இந்த ஜெனரல் எஜுகேஷனை படிச்சு இந்த அளவுக்கு உயரவே கிடையாது. நீங்க நம்முடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, இப்ப இன்றைய சமூகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் சித்தர் பெருமக்கள் தோன்றுனாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் ரிஷிமார்கள் தோன்றுனாங்க. அப்ப ஞானிகள், ரிஷிகள், யோகிகள், மகான்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவடைந்து விட்டது. இப்ப ஏன் அந்த மாதிரி ரிஷிமார்கள் தோன்ற மாட்டேங்கிறாங்க, ஞானிகள் தோன்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றம். ஏன்னா இப்ப நீங்க புறக்கல்வி என்னதான் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த அறிவு மலராது இல்லையா, அகமலர்ச்சி உண்டாகாது. அகமலர்ச்சி உண்டாகணும் அப்படின்னா நீங்க இந்த புறக்கல்விகள்ல இருந்து விலகி உள்ள திரும்பி பார்க்கும்போது மட்டும்தான் உங்கள இருந்து அகமலர்ச்சி உண்டாகும். அந்த அகமலர்ச்சிங்கிறது தன்னுள்ள இருந்து அந்த அறிவு வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அதுதான் உண்மையான அறிவு. அப்ப அது என்ன பண்ணும், உள்ள இருந்து நமக்கு கொடுக்கும் பாத்தீங்களா, அதுதான் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் இப்படி கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது உள்ள இருந்து மலர்ந்ததுன்னா அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் பூரா உலகத்துக்கு உபயோகமாகவும், அந்த உணர்வை உணர்த்துவதற்கான விஷயமாகவும், அந்த உயிரை பிடிப்பதற்கான உயரிய வேதமாகவும் அது இருக்கும். ஸ்ருதி ஸ்மிருதி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையில ஸ்ருதி வேதம், ஸ்மிருதிங்கிறது ஞானிகளால் உள்வாங்கப்பட்டு வெளியே கொடுக்கிறது. அப்ப வெளியே கொடுத்த இந்த விஷயங்கள் ஏன் பண்டைய ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது, இன்றைக்கு யாராலும் கொடுக்க முடியல அப்படின்னா, இந்த புறக்கல்வியானது என்ன பண்ணுதுன்னா நம்மளை அறியாமையில் கொண்டு தள்ளிவிட்டது, நம்மை அறிவு நிலைக்கு பிரகாசிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப இங்க உண்மையிலேயே அக அறிவுங்கிறது தான் உண்மையான கல்வி. அப்ப அந்த கல்வியை கற்றுக்கொண்ட ஞானிகளுடைய வரிசையில பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல கண்ணப்ப நாயனார் கூட எடுத்துக்கலாம். இப்ப கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் யாரு, வேடர் குலத்துல பிறந்தவர். அப்ப ஒரு வேடனா இருந்தவருக்கு நாயன்மார்கள் வரிசையில கொண்டு வராங்க அப்படின்னா என்ன காரணம், அவர் அகத்தை விரிச்சுக்கிட்டாரு. புறக்கல்வி அவர் கற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் போய் வெளியே எஜுகேஷன்ல போய் எனக்கு ஆனா அவனை கத்துக் கொடுங்க, எனக்கு ஏபிசிடி கத்துக் கொடுங்க, அவர் நாயன்மார்ல வந்த கண்ணப்ப நாயனார் வெளிக்கல்வி படிக்கவே இல்லை. அகக்கல்வி அவருக்கு விரிஞ்சது. உள்ள இருந்து அகக்கல்வியானது என்ன பண்ணுது, அவரு காட்டி கொடுத்தது, இறைவனை காட்டி கொடுத்தது. அப்படி இறைவனை காட்டி கொடுக்கும் போது அது என்ன ஆயிடுது, எனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற அந்த உயரிய பரிமாணம் தான் என்ன பண்ணுது, அவரை ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் தன்னையே பார்க்கிறாரு. அதனாலதான் சிவலிங்கத்தை பார்த்த உடனே அதுல இருந்து அவர் ஒரு திருவிளையாடல் புரியுறாருங்கிற கதை இருக்கு இல்லையா. நாயன்மாருடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை ஒரு தினமும் பூஜை பண்ணிட்டு இருப்பார் ஒரு ஐயரு. ஆனா அந்த ஐயருக்கு அந்த இறைத்தன்மை புரியல. அவர் கல்லா நினைச்சுக்கிட்டு டெய்லி கழுவி கழுவி அதுக்கு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த கண்ணப்ப நாயனார் அதை கல்லா பார்க்கல, அந்த உணர்வா பார்த்தாரு, சிவபெருமானா பார்த்தாரு. அந்த கல்லும் நானும் ஒண்ணுன்னு அதுக்குள்ள உணர்வுல ஒன்றுனாரு. அந்த உணர்வுல ஒன்றும் அதான் முக்கியம். பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கல்லா பார்த்தா கடவுள் தெரியாது, கடவுளை பார்த்தா கல்லு தெரியாதுங்கிற விஷயம் தான் இங்க நான் சொல்ல வரேன். நீங்க யானையா பாத்தீங்கன்னா மரம் தெரியாது, மரமா பாத்தீங்கன்னா யானை தெரியாது. அப்ப நீங்க இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்த நீங்க கல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பேதமை வந்துடும். என்ன மாதிரி பேதமை வந்துடும்னா, இந்த கல்லு சிவபெருமான் கல்லு, அந்த கல்லு நாராயணன் கல்லு. அப்ப நாராயணன் கல்லை நான் கும்பிட மாட்டேன், நான் சிவபெருமானுடைய சிவலிங்க கல்லை தான் கும்பிடுவேன் அப்படிங்கிற பேதமை புத்தி என்ன பண்ணும், அந்த உணர்வு நிலைக்கு உயர்த்தாது. ஆனா நீங்க அந்த கல்லை கடவுளா பாத்தீங்கன்னா அங்க பேதமை நீங்கணும். என்ன மாதிரி பேதமை நீங்கணும், உணர்வு நிலைக்குள்ள அந்த இறைவனை உயிரா பார்க்கணும். அதுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், நான் அந்த இறைத்தன்மையை நான் உணரணும் அப்படின்னா
அங்க வந்து சிவலிங்கம்னு பார்க்க கூடாது, விஷ்ணுன்னு பார்க்க கூடாது, பிரம்மான்னு பார்க்க கூடாது. அந்த நாம ரூபத்துக்குள்ள போய் சிக்காம என்னுடைய உணர்வே அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பிரதிபிம்பித்து பார்க்கக்கூடிய ஒரு உயர் பரிமாண நிலை என்று நம்ம சொல்றாங்க. அந்த உயர் பரிமாண நிலையை வந்து அடைந்தார் யாரு? கண்ணப்ப நாயனார் அடைந்தார். அப்ப கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணிட்டாரு? அந்த கல்லுல கடவுளை பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய மகத்துவத்தை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு லீலை புரிகிறான் சிவபெருமான்ட்டு அந்த வரலாறுல கதை வருது. அதுல என்ன லீலை புரிகிறான் அப்படின்னா, அந்த லிங்கத்துல இருந்து ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வர்ற மாதிரியும், உடனே கண்ணப்ப நாயனார் பார்த்து, ஐயோ என்னுடைய உடம்புல இருந்து அப்பனுடைய உடம்புல இருந்து ரத்தம் வருதே கண்ணுல இருந்து, அப்ப என்னுடைய கண்ணையே பறிச்சு அங்க வைக்கிறேன். ஏன்னா அந்த உடலும் எந்த உடலும் ஒண்ணுதான், எனக்கு 2 கண்ணு இருக்குது, அவருக்கு ஒரு கண்ணு கொடுத்துட்றேன் அப்படின்னு எவ்வளவு ஒரு அந்யோன்யம் பாருங்க. அந்த தாய் சேய் உறவு மாதிரி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தாய் துடிப்பா இல்ல, அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையினுடைய உடலை வேறு உடலா பார்க்க மாட்டான். அந்த குழந்தையும் தாயும் ஒரே உடல் தான், ஒரு சட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான். அப்புறம் அந்த குழந்தை வந்து பெருசாயிட்டு நான் பாத்துக்கிறேன், நானே எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், நானே கொச்சி கழிவுறேன்னு சொல்லும் போது மட்டும்தான் தாய் அந்த குழந்தைய விட்டுடுறா, தனியா விட்டுடுறா. அது வரைக்கும் அவளுடைய கண்ட்ரோல் அந்த குழந்தைக்கு இருக்கும். அது மாதிரி இங்க இறைத்தன்மை என்பது, இங்க நான் வேறு இறைவன் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையான அந்த அனன்ய பக்தி, அந்நியம் இல்லாத பக்தி, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நாயன்மாருடைய வரலாறெல்லாம் வந்து அனன்ய பக்தியை சொல்றது, புற பக்தியா அல்லது துவைத பக்தியை சொல்லல. அப்ப அனன்ய பக்திங்கிறது என்னன்னா, கல்லுக்குள்ள தன்னையே பார்த்தார் கண்ணப்ப நாயனார். அப்ப அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வர்றதை பார்த்த உடனே துடிச்சிட்டார். உடனே தன்னுடைய கண்ணை கூட எடுத்து அங்க வைக்கிற அளவுக்கு துணிறாருன்னா எத்தனை பேரால துணிய முடியும்? இப்ப இன்றைக்கு நம்ம பக்தி செய்யறோம்ட்டு பில்டப் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலையில சிவலிங்கத்துக்கு வந்து பால் அபிஷேகம் பண்றோம், தேன் அபிஷேகம் பண்றோம், பூஜையில மணி ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம் மணிக்கணக்குல. ஆனா அது உண்மையான பக்தியானா கிடையாது, போலி பக்தி. ஏன்னா அந்த பக்தி என்னன்னா பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கு. அதுல எனக்கு நல்லது வரணும், என் குடும்பத்துல எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா செல்வம் வளம் பெருகணும் அப்படிங்கிற பக்தி தான் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்கே தவிர, தன்னையே கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படிப்பட்ட பக்தி யாருமே செய்யறது இல்லை. ஆனா கண்ணப்ப நாயனார் செய்தார் இல்லையா? அப்படி செய்த உடனே அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வந்த உடனே இவர் இந்த கண்ணை பறிச்சு தன்னுடைய கண்ணை தோண்டி எடுத்து அதை வந்து அந்த லிங்கத்துல ஒட்டி வச்சு பார்த்தார். இத வந்து அந்த பூசாரி பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த ஐயர் வந்து பாக்குறார், என்னடா இப்படி ஒரு முரட்டு பக்தியா இருக்குது, எப்படி ஒரு அந்யோன்யமா இறைவனை வந்து இவனாவே பாக்குறானே அப்படின்னு அவர் அப்படியே மிரண்டு போறாரு அந்த ஐயரு. அப்ப வந்து இவரு அந்த கண்ணை வச்ச உடனே திருப்பி இறைவன் லீல புரிகிறான். சரி, இந்த கண்ணுல இருந்து ரத்தத்தை நிறுத்திட்டேன், அடுத்த கண்ணை திறந்து ரத்தத்தை கொண்டாக்குறேன், அடுத்த கண்ணுல இருந்து ரத்தத்தை வரவழைக்கிறாரு. அப்பவும் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணிட்டாரு, இன்னொரு கண்ணையும் நான் உனக்கே கொடுக்குறப்பா, நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளப்படுத்தணும்ட்டு தன்னுடைய காலை எடுத்து கட்டை விரலால, காலனுடைய கட்டை விரலால் அதை அடையாளப்படுத்துறாருன்னா எத்தனை பேருக்கு இந்த துணிச்சல் வரும்? சிவலிங்கத்தை தொட்டு அபச்சாரங்கிறோம், நம்ம சிவலிங்கத்தை தொடவே கூடாதுங்கிறோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய பக்தி எல்லாம் இருக்கு அப்படின்னா, கோயில்களுக்குள்ள வந்து நீ போகவே கூடாது, நீ தொடவே கூடாது, நீ கீழ் ஜாதி நான் மேல் ஜாதிங்கிற ஐயருங்க பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கால் கட்டை விரலை தூக்கி சிவலிங்கத்துல வைக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா? அங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இல்ல, அவன் தொடுவது மட்டும் இல்ல, எட்டி உதைக்கிறான். ஆனா எந்த அடிப்படையில உதைக்கிறான்? நானும் அவரும் வேறு வேறு இல்ல அப்படிங்கிற அந்த உண்மையான அனன்ய பக்தியில தன்னுடைய கட்டை விரலால காலில் உதைச்சுக்கிட்டு இந்த கண்ணையும் தோண்டி அதுல வைக்க முயற்சிக்கிறான். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அந்த அனன்ய பக்தியை தான் பார்க்கணும். அவர் காலில் எட்டி உதைச்சிட்டாரு அப்படின்னு பார்க்க கூடாது, கீழ் ஜாதிக்காரன் தொட்டுட்டாருன்னு பார்க்க கூடாது. இதுதான் இன்றைக்கு கீழ்த்தரமான மனசு. இப்ப இன்றைக்கு மனிதர்களுடைய மனோபாவம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கீழ்நிலை மனம், அதாவது ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காங்க எல்லாருமே. வந்து மிக மிக மோசமான பக்திக்கு போயிட்டாங்க. அதாவது முரட்டு பக்திங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த தீ மிதிக்கிறது, அளவு குத்துறது இப்படி போயிடுச்சு. ஆனா எதுக்காக அளவு குத்துறோம், எதுக்காக தீ மிதிக்கிறேன்னு தெரியாம எல்லாம் ஒரு கூட்ட கூட்டமா போய் தீ மிதிக்கிறதும், கூட்ட கூட்டமா போய் அளவு குத்துறதும், ஒருத்தன் கோயிலுக்குள்ள உண்டானா எல்லாரும் உருள்றதும், அப்புறம் ஒருத்தன் கோயில்ல போய் ஒரு மரத்துக்கு தாலி கட்டுறதும், ஊரே தாலி கட்டுறதும், இப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பக்தி எல்லாம். ஆனா உண்மையான பக்திங்கிறது தனக்கு வேறாக இறைவனை பார்க்காதது, நானும் அவனும் ஒன்று என்று உணர்வது, அந்த உணர்வின் அடிப்படையில் இந்த உலகமாகவே இறைவன் இருக்கின்றான் என்று பார்ப்பது. அப்ப இங்க எல்லாம் இறைமயம் அப்படிங்கும்போது எந்த உயிருக்கு நீங்க தீங்கிழைக்க முடியும்? அப்ப கல்லுக்குள்ள கடவுளை பார்த்தார் கண்ணப்ப நாயனாருங்கும் போது அவருடைய உயர்ந்த பக்தியை பார்க்கணும். கல்லுலயே கடவுளை பார்க்கறானா, அவன் மற்ற ஜீவராசிகளுக்கு துன்புறுத்துவானா? அவன் வேட்டையாடுவானா? வேட்டையாட மாட்டான். புரிஞ்சுக்கிட்டான். எதுக்காக அந்த கதையை அப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு வேடர் குலத்தில் பிறந்து உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுகின்ற ஒரு கீழ்நிலை மனிதனாக இருக்கின்ற கண்ணப்ப நாயனார் கூட ஒரு மேல்நிலை மனிதனாக உயர முடியும். மனிதனும் தெய்வமாகலாம், மனிதனும் புனிதனாகலாம் அப்படிங்கிற
ஒரு மிக முக்கிய விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு தான் அந்த கதை. ஆனா நாம என்ன பண்ணுவோம், அந்த கதையில தான் சிக்கிக்குவோமே தவிர நாம அந்த சப்ஜெக்டுடைய நுணுக்கத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம், அதனுடைய புரிதலுக்கு வரமாட்டோம். இப்படிதான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் நம்முடைய அஞ்ஞானம், அறியாமை. நம்முடைய கல்வி நம்மளை இப்படி கீழ்நிலைப்படுத்தியிருக்கிறது, நம்மை தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, அறியாமை நிலையில் நம்மை அழுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத நல்லா நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த நிலைக்கு நீங்க உயர்ந்துட்டீங்கன்னா, இங்க கல்லாமையும் கல்வி ஆகின்றதுங்கிறத அருமையா சொல்றாரு. இந்த திருமந்திரம் அதை தான் இங்க உணர்த்துது. கரிப்பு அறியா மிகும் கல்வி கற்றேனே. அந்த கல்வியை நான் கற்றுக்கொண்ட போது அங்க எனக்கு தோற்பும் இல்லை, கரிப்பும் இல்லைன்னா என்ன, திகட்டவே இல்லை. அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது, அப்படி ஒரு அமைதியை கொடுத்தது, அப்படி ஒரு தெய்வீக தன்மையில் நான் இருந்தேன். அப்ப அதுதான் இங்க உயர்கல்வி, உயர் ஞானம். அந்த ஞானம் தான் இங்க தெய்வீக நிலை என்று ஞானிகள், மகான்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இது போன்ற இன்னும் ஆழமான விஷயங்களை, ஞானிகளுடைய வழிகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.